மறதினா என்ன? மறதிக்கான காரணம் என்ன? பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், ஞான அபோகணம் 15:15 வரும். நினைவும் நானே, மறதியும் நானேன்னு சொல்கிறார். வேதங்களை நானே தொகுத்தேன், அறிபவன் நான், அறியப்பட வேண்டிய பரம்பொருளும் நானே, இப்படிலாம் அந்த ஸ்லோகத்தில் வரும். பொதுவாக மறதி விதி வடிவத்தில் ஒருத்தர் 100 தடவை ஒப்பிச்சிருக்கலாம், நல்ல ஞாபக சக்தியோடு தான் போவார். ஆனால் பரிசு எழுதுகிற போது மறந்துடுவார். அந்த இடத்துல காலமாக பகவான் செயல்பட்டார், அதுதான் அர்த்தம். ஆனால் மறதிங்கிறது ஜெனரலாக பொதுவாக பார்க்குற போது உடம்பு ஆரோக்கிய குறைச்சல் இருந்தாலும் மறதி வரலாம், மனசு எங்கேயாவது சுற்றிக்கிட்டு அலைஞ்சாலும் கவனக்குறைவாலையும் மறதி வரலாம், 2. ஆனால் ரொம்ப ஆழமாக பார்க்குற போது சொரூப மறதின்னு ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. சொரூப மறதினா தன்னை மறந்து தெரிகிறது, கடவுளை மறந்து தெரிகிறது. அதுதான் சொரூப மறதி. நான் யார், இறைவன் யார், அந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம்னா, எல்லாரும் கனவு காண்றாங்க, அத்தனை பேருக்கும் அது பொய்ன்னு தெரியும், அத்தனையும் பொய்ன்னு தெரியும், கனவு காண்றது அத்தனையும் பொய்ன்னு தெரியும். ஆனால் காணும் வரைக்கும் அது பொய்ங்கிற மாதிரி நமக்கு நம்பிக்கை வரல. இப்படி கடவுளை மறந்து வேற ஒரு விஷயத்தில் நாம் மூழ்கி கிடக்கிற வரைக்கும் கடவுள் நினப்பு இல்லாமல் இருக்கிறது. தன் உணர்வும் இல்லை, இறை உணர்வும் இல்லை, அப்படி எடுத்துக்கலாம். இந்த 2ம் பாரதத்தில் நம்ம கிரந்தங்களில் வலியுறுத்தப்படுது, சாஸ்திரங்களில். இது சனாதன தர்மத்தில் முக்கியமானது. தன்னை உணராதவன் எதைத்தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்குது. அடிப்படையே ஆபத்தாக இருக்குது. அப்போ அந்த சொரூப மறதிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு கலிகாலத்தில் முக்கிய தர்மமாக ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் அதை சரி பண்ண முடியும்.